அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. நீங்கள் தம்ப்லைனில் பார்த்துருப்பீங்க, மிகவும் அற்புதமான ஒரு டெக்னிக். அதாவது உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நினைத்து இந்த கண்ணை மட்டும் நீங்கள் பாருங்கள், நிச்சயம் நம்ப முடியாத ஆச்சரியமான ஒரு விஷயம் நடக்கும். நீங்கள் எதை நினைத்து அந்த கண்ணை பார்த்தீங்களோ அந்த ஒரு விஷயம் 1 மணி நேரத்தில் நடத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஐவில் டெக்னிக்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். லட்சக்கணக்கான பேர் பயன்படுத்திய அற்புதமான ஒரு டெக்னிக்கை. பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும், மந்திரம் சொல்லணும், எழுதணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஒரு 5 நிமிஷம் மட்டும் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு டெக்னிக் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மனதை வசியப்படுத்தி நம் கேட்டதை இந்த பிரபஞ்சம் நிச்சயமாக கொடுக்கக்கூடிய ஹிப்னாட்டிசம் அப்படின்ற மெத்தடை தான் இன்றைக்கி நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். மிகவும் எளிமையானது தான். உங்களுக்கு என்ன வேண்டுமோ நிச்சயமாக அது நடந்தே தீரும். முழுக்க 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 நம்பிக்கையோடு நீங்கள் இதை செய்கிற பட்சத்தில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை தான் பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும். நம்ம நினைக்கலாம், ஆனால் நம்மளுடைய எண்ண அலைகள் பார்த்திங்கன்னா சிதற ஆரம்பிக்கும். நம்ம நினைப்போம், ஒரு விஷயம் நினைப்போம், ஆனால் பல விஷயங்கள் நம்ம மனசில் ஓடிக்கொண்டே இருக்கும். அப்படி ஓடும்போது நம்மளுடைய நினைவுகள், அதாவது நம்ம நினைத்தது நமக்கு நடக்காமல் இருக்கும். ஆனால் இந்த ஐ வில் ரீடிங் இதை நீங்கள் பண்ணும்போது நம்மளுடைய எண்ண அலைகள் எல்லாம் ஒரே இடத்தில் குவிய ஆரம்பிக்கும். இப்படி ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் நம்ம நினைக்கிற அந்த விஷயத்தை இந்த ஒரு டெக்னிக் நடத்தி கொடுக்குங்க. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே நல்ல நல்ல தெய்வ சக்திகள், நல்ல நல்ல தேவதைகளின் ஆற்றல்கள் அதிகமாக இருக்கும். நம்ம என்ன தொடர்ந்து நினைத்து கொண்டே இருக்கோமோ அது அப்படியே நடக்க ஆரம்பிக்கும். நம்ம கடவுளை நேரில் பார்த்தது கிடையாது, பூஜை ரூம்லேயோ கோவில்லையோ அந்த இடத்துல ஒரு தெய்வ சக்தி இருக்குது அப்படின்ற நம்பிக்கையோட நம்மளுடைய கோரிக்கையை அந்த கடவுளிடம் நம்ம சொல்கிறோம். அப்படி நம்மளுடைய இஷ்ட தெய்வமாக நம்ம விரும்பி வணங்கக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடிய அந்த தெய்வத்திடம் நம்ம முறையிடும் போது நம்மளுடைய மனசில் கண்டிப்பான ஒரு நம்பிக்கை வந்துடுது. அந்த நம்பிக்கையை, அதாவது ஒரே வேண்டுதலை திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக நம்ம அந்த தெய்வத்திடம் முறையிடும் போது அந்த ஒரு வேண்டுதல் நிறைவேறுது. அதே போல தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும். அதாவது பூஜை, விரதம், மந்திரம் எதுவுமே கிடையாதுங்க. உங்களுக்கு என்ன வேண்டுமோ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சிட்டு தான் இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வீல் சுத்த ஆரம்பிக்கும். அது பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் சுற்றும். அப்பொழுது உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை நீங்கள் மனசில் நினச்சிக்கணும். அதாவது எந்த ஒரு விருப்பமாக, எந்த ஒரு வேண்டுதலாகவும் இருக்கலாம். நல்ல வேலை கிடைக்கணும், ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டில் உங்களுக்கு சேலரி வேண்டும், சேலரி இன்க்ரீஸ் ஆகணும், இன்டர்வியூவில் செலக்ட் ஆகணும், எக்ஸாமில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும். இது போல் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நீங்கள் செய்யலாம். உங்களை விட்டு கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பாங்க, அவங்க உங்களை தேடி பேசணும், உங்கள் கூட சேர்ந்து வாழணும் இப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். சில பேர் வீடு நிலம் வாங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த ஒரு வீடு நிலம் நல்ல இடத்துல நல்லபடியாக அமையணும் அப்படின்னாலுமே இதை செய்யலாம். குழந்தைங்களை எல்லாம் இப்போ எக்ஸாம் எழுதிட்டு இருப்பாங்க, அதில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும், செம்டம் எடுக்கணும், நினைத்த காலேஜில் சீட்டு கிடைக்கணும். இது போல் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நீங்கள் செய்யலாம். சின்ன சின்ன விஷயங்கள் உடனடியாக நிறைவேறக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒரே மணி நேரத்தில் நிறைவேறிடும். கொஞ்சம் பெரிய பெரிய பிரார்த்தனைகளும் நிறைவேறும். அது நிறைவேற வரைக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு பணம் தேவைப்படுது, அந்த பணம் கிடைக்கிறதுக்காகவும் இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். வெளியில் கொடுத்த பணம் ஏமாந்துட்டீங்க, அந்த பணம் கிடைக்கவும் நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். எதற்கு வேண்டும் என்றாலும் உங்களுடைய தேவைகள் என்னவோ அதை மனசில் நினச்சிட்டு இந்த சக்கரத்தை பாருங்கள். இந்த சக்கரத்துக்கு நடுவில் கண்ணு போல் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல தான் நீங்கள் பார்க்கணும். முதல்ல 3 நிமிஷம் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை கேளுங்க. அடுத்த 2 நிமிஷம் உங்களுக்கு கிடைச்சது போல் இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. உங்கள் கையில் அது கிடைச்சிட்டு அது போல் இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த சக்கரம் சுத்த போகுது. அந்த கண் இருக்கிற பகுதியில் பார்த்துக்கோங்க. முதல்ல 3 நிமிஷம் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை கேளுங்க. அடுத்த 2 நிமிஷம் உங்களுக்கு நடந்து முடிஞ்சது போல் இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. பிரார்த்தனையை சொல்லியிருப்பீங்க, நிச்சயம் 1 மணி நேரத்தில் நடக்கும். சில பேருக்கு கொஞ்சம் தாமதமாக, மேக்ஸிமம் 1 நாளுக்கு மேலே போகாது, நிச்சயமாக நல்ல பலனை கொடுக்கும். சப்போஸ் உங்களுக்கு நடந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கம்மா. மற்றவங்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். நல்லதே நடக்கும். நன்றி.